சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெண்மை புரட்சி பால் உற்பத்தியின் முக்கியத்துவத்தையும், நீல புரட்சி மீன் கடல் பொருட்கள் உற்பத்தி, பசுமை புரட்சி வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இப்படி ஏதாவது புரட்சிலாம் வந்தாதான் பெரிய அளவில் மாற்றம் உண்டாகுது. உலக அளவில் பால் உற்பத்தியில் கடந்த 5 ஆண்டுகளா நாம முதல் இடத்துல இருந்தாலும், நாம் உட்கொள்ளும் பாலின் அளவு ஒரு நபருக்கு 300 மில்லி மட்டுமே ஒரு நாளைக்கு. உலக பால் உற்பத்தியில 17% அளவுக்கு நமது நாட்டின் பங்கு இருக்கிறது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 500 மில்லி அரை லிட்டர் பாலை உட்கொள்ளணும். உலக அளவுல பால் உற்பத்தியில அமெரிக்காவுக்கு 2வது இடம். அங்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலை குடித்து உடல் உறுதியோட ஆரோக்கியமா இருக்கிறார். கறவை மாடுகள் தரும் இயற்கையான அபூர்வமான உணவு பால். இதுல லாக்டோஸ், புரதம், கொழுப்பு, உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளன. பால்லிருந்து கிடைக்கிற தயிர், நெய், பசுமாட்டின் கோமியம், சாணம் இவற்றையெல்லாம் சேர்த்து கலந்து தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யா அருமையான இடுபொருள் விவசாயத்துல சிறந்த மருந்தாவும் பயன்படுது. கிருஷ்ணமூர்த்தி சார், வளர்ந்து வரும் குழந்தைகளை முழு மனிதனாக ஆக்கும் சக்தி கொண்டது பால். கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் சரியான அளவுல பால்ல இருக்குது. மனிதனின் பல், எலும்பு, தசை வளர்ச்சிக்கும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டுக்கும் உதவியா இருக்குது. வயசுல சின்னவங்கள்ல இருந்து மூத்தார் வரைக்கும் அத்தனை பேரும் பால் குடிக்கணும். 6 வகையான பால் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல தாய்ப்பால், அப்புறம் சந்தையில் கிடைக்கும் மாட்டுப்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால், சோயா பால், அரிசி பால் ஆகியவை அந்த 6 வகையான பால். சில சந்தர்ப்பங்கள்ல செரிமான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு பசும்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்ததுங்கிறாங்க. மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலில் மருத்துவ குணம் அதிகம்ங்கிறாங்க. காரணம், மாடுகளை விட ஆடுகள் தான் அதிகம் இலை தழைகளை, அதுவும் பச்சை இலை தழைகளை அதிகம் சாப்பிடக்கூடியது. கடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆடுகள். நம்ம கிராமப்புற மக்கள் ஆட்டுப்பாலை அப்படியே கறந்து அப்படியே குடிப்பாங்க, மருந்தா நினைச்சு. அவ்வளவு சிறப்பானது ஆட்டுப்பால். கிருஷ்ணமூர்த்தி சார், பெண்களும் கட்டாயம் பால் குடிக்கணும். நிறைய பேரு பால் குடிச்சா உடம்பு பெருசாயிடும், அதிக எடை போட்டுடும்னு குடிக்க மறுக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான கால்சியம் சத்துக்காகவாவது பால் குடிப்பது அவசியம். ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு நோய். இந்த நோய் காரணமாக பெண்கள் நல்லா நிமிர்ந்து நடக்காம சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள். அதோட கீழே குனிய முடியாம சிரமப்படுவார்கள். தன் தரையில உட்கார முடியாது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவை. இது 1 லிட்டர் பால்ல இருக்கு. பசு நெய்யில கொலஸ்ட்ரால் 2-3 மில்லிகிராம் மட்டுமே இருக்கு. பால் அதிகம் குடிப்பதால் ஆண்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படுவது 9%, பெண்களுக்கு 26% குறைந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலோட தானியங்களை சேர்த்து நியூட்ரிஃபில் என்ற பால் பொருள் தயாரிக்கப்படுது. சத்து குறைவான குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதால் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் உடல் எடையும் கூடுதான். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது பால். பால் குடிப்பது அசதி உண்டாவதை தடுக்கும். இறுக்கமான தசை நார்களும் நரம்புகளும் தளர்ச்சி அடைகின்றன. கல்லீரலில் சுரக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. குடற்புண் வராமல் தடுக்கிறது. அருமையானதொரு உணவு பால். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இல்லைனாலும் ஒரு அரை லிட்டர் ஆவது ஒவ்வொருத்தரும் குடிப்போம். உடல் ஆரோக்கியம் பேணுவோம். என்னங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.